Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1045 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லூஃபிக்கு ஒரு வழியா தேவையான அளவுக்கு சாப்பாடும் கிடைச்சிருச்சு. அவனை திரும்பியும் ஒனியஷிமாக்கு கூட்டு போக நம்ம மொமனசுகேவும் இருக்கான். அதே நேரம் ரோபின் அந்த பிளாக் மரியாவை வச்சு ஒரு சம்பவமே பண்ணிட்டா. கடைசியா போட்டா பாருங்க ஒரு அடி, ஒரே மடக்கு படக்குன்னு தான் சத்தம் கேட்டிருக்கும். ஒரேடியா முடிச்சிட்டான். அந்த பிளாக் மரியாவுக்கு உள்ளுக்குள்ள எத்தனை எலும்பு முறிஞ்சிச்சோ தெரியல. நான் என்ன ஃபுல் எனர்ஜியை யூஸ் பண்ண உடனே கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிட்டான். இந்த மேட்டர் எல்லாத்தையுமே பார்த்த சைபார்க்கு இந்த விஷயத்த CP9 கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுது. அவனுங்க ஜாலியா விளையாண்டுகிட்டே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு வேலை எவன் செத்தாலும் அவனுக்கு செத்துட்டானுங்களான்னு கன்ஃபார்ம் பண்றது மட்டும் தானே. அதனால ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியும், நிக்கோ ரோபின் பைரட்ஸுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஆளு. அதனால கண்டிப்பா அவளை யாரும் விட மாட்டாங்க, விரட்டிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். இவனுங்க நல்ல வேலை சண்டைக்கு உள்ள இறங்கினா அது ஒரு பெரிய தலைவலி. இப்போதைக்கு போரோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்துல 30,000 அனிமல் கிங்டம் பைரட்ஸுகளும் 5,400 சாமுராய்ஸும் சண்டைக்கு வந்திருந்தாங்க. இவ்வளவு பெரிய கேப்பை பார்க்கும்போது டெஃபினட்டா அனிமல் கிங்டம் பைரட்ஸ் தான் வின் பண்ற மாதிரி ஒரு நிலைமை. ஆனா ஒட்டமாவோட கிபிடங்கோ ஸ்ட்ராட்டஜியால ஏகப்பட்ட பேரு அனிமல் கிங்டம் சைடு இருந்து இப்போ டோட்டலா நம்ம பக்கம் மாறிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அனிமல் பைரட்ஸ்ல டாப் ஆபீசர்ஸா இருப்பாங்களே டொபிரோபோஸ், அவங்களையுமே தோக்கடிச்சாச்சு. இப்படியே போச்சுன்னா கடைசியில சாமுராய்ஸ்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ஒனியஷிமா பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ஆனோவோட மெயின் ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்குது. லேண்ட் ஆஃப் ஆனோ கிட்ட வந்தாலே அது பெரிய டேஞ்சர். ஏன்னா அது மேல விழுந்தாலுமே மொத்த ஐலாண்டும் அழிஞ்சு போயிடும். இல்ல மெயின் லேண்டான ஃபிளவர் கேபிட்டல் கிட்ட போயிருச்சுன்னா லூஃபி என்னதான் போய் கைடோவோட மண்டையை அடிச்சு உடைச்சு தெரிக்க விட்டாலும் அது மேல இருந்து கீழே தான் விழுமே தவிர மறுபடியும் நகர்த்தி எல்லாம் கொண்டு போக மாட்டான். அப்படின்னா ரிஸ்க் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகுது. சட்டு புட்டுன்னு லூஃபி போய் அவனை காலி பண்ணலன்னா ஃபிளவர் கேபிட்டல் இருக்க எல்லாத்தையும் ஒட்டுகா படுக வச்சு ஒரேடியா பாலை ஊத்தி விட்டுற வேண்டியதான். எங்க லூஃபி திங்கிறான் கொக்கா மக்கா. ஒரு மாசத்துக்கான சாப்பாடு எல்லாத்தையும் தின்னுட்டு வெறும் எலும்புகளை மட்டும் தூக்கி போடுவான். ஒரு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு ஒண்டியால உட்கார்ந்து ஒரே நேரத்துல சாப்பிட்டு முடிச்சிருக்கான் பாத்தீங்களா. அங்க இருந்து அத்தனை பேரும் மிரண்டுட்டாங்க. என்னடா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் தின்னுட்டேன்னு. ஆல்ரெடி அவங்க திங்க வச்சிருந்ததை கொடுத்து அதை ஃபுல்லா காலி பண்ணி இப்ப இவன் கொடுத்த சாப்பாடையும் முழுசா தின்றுக்கானா இவன் மனுஷனே இல்லை. அதுக்கப்புறம் நன்றி வேற சொல்லுவான். மிஸ்டர் ஸ்டார்ஹேட், உங்களுக்கு தேவையான சாப்பாடை நான் கொடுத்துட்டேன். இனிமேட்டு நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி எங்களைய காப்பாத்தணும். இல்லன்னா என்னால இங்க இருந்து வெளியில போக முடியாதுன்னு உடனே நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிப்பான். ஒக்கமக்கா உடம்பு பூரா ஃபுட்டாலேயே நிரம்பி இருக்குது. ஆமா, நீங்க இந்த மாதிரி வயிறு பொட்டைக்க சாப்பிட்டுருக்கீங்களா? லூஃபி அளவுக்கு திங்க முடியாது, உங்க லிமிட்டை ரீச் பண்ற அளவுக்கு சாப்பிட்டுருக்கீங்களா? அப்படி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பாடு அப்படி நீங்க விரும்பி சாப்பிட்டுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னன்னா நம்ம லூஃபியால நிக்க முடியல, தட்டு தடுமாறின உடனே பாத்தியா சாப்பாடை நீ அளவுக்கு அதிகமா தின்ன உடனே உன்னால மூவ் பண்ண முடியல, கம்மியா சாப்பிட்டுக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுவானுங்க. அடா போங்கடா லூசு பயலான்னு சொல்லிட்டு காத்தை இழுத்து ஊதி மட்டும் தான் விடுவான். பலூன்ல காத்து இறங்குச்சுன்னா எப்படி இறங்கும் அந்த மாதிரி இறங்கி அப்படியே சுருங்கி போயிட்டான். சாப்பிட்டதுக்கே மிரண்டுட்டாங்க. இப்போ இப்படி டைஜஸ்ட் ஆனதை பார்த்துட்டு இன்னும் மிரண்டுட்டானுங்க. சரி, இப்ப லூஃபி பாத்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜில இருக்கான். இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட மாதிரியே இன்னும் தாறுமாறா நம்ம பயலால சண்டை போட முடியும். டே கைடோ, உனக்காண்டி தாண்டா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கொலை வெறியில கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி அந்த ஒனியஷிமா கேசல்ல இருக்க 3rd ஃப்ளோரை காட்டுறாங்க. நல்லா ஜெகஜோதியா சூப்பரா செமையா எரிஞ்சுட்டு இருக்குது. அங்க ரைசோவும் ஃபுக்கருகுச்சியும் சண்டைக்கு ரெடியா நின்னுட்டு இருக்கானுங்க. இன்னுமே இவனுக்கு சண்டையை ஸ்டார்ட் பண்ணல போலயே. எனக்கு தெரிஞ்சு இவங்க சண்டை 3 எபிசோடுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஏன்டா ஏன் அந்த ஒரோச்சி மாதிரி ஒரு கேவலமான ஆளுக்கு கீழே நீ வேலை பார்க்க போனேன், நோக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டா, என்னடா என்ன பேசுறே, நாங்க எல்லாருமே ஒரு நிஞ்சா கூட்டம், ஷோகன்ஸுக்காக மட்டும்தான் வேலை பார்ப்போம், மத்தபடி வேற எவனா இருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, அண்ட் நீயுமே எங்களுக்கு அட்வைஸ் பண்ற இடத்துல இல்ல அப்படின்ட்டு திமிரா பேசின உடனே, அப்படின்னா ஷோகன் எவனா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவனுக்காண்டி வேலை பார்ப்பியான்னு கேட்டா கேவலமா சிரிப்பான். அதுக்கப்புறம் என்ன, இனிமேட்டு இவங்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாது, சண்டை தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு நம்ம ரைசோ பாத்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸோ யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வேத்தை உருவாக்கி தாறுமாற அட்டாக் பண்ணுவான். ஆனா அந்த ஃபுக்கருகுச்சி அவனோட காதை வச்சு அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தடுப்பான். எல்லாமே பிளேடு. இதுல வீம்புக்குன்னே ஓடன வேற அசிங்கமா பேசுவானா. அவன் காண்டாகி எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஓடன இப்படி பேசுவேன்னு அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க ஒரிஜினல் கத்திடுவான். ஈஸியா அவனை கண்டுபிடிச்சலால உடனே காதை வச்சே அட்டாக் பண்ணுவான். அவன் காது பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சைட் எல்லாம் போனோம்னா அங்க இருக்க பாட்டிங்க எல்லாம் காதுல பெருசா ஒண்ணு போட்டிருப்பாங்க. காது பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் தொங்கும். அந்த மாதிரி தான் அவன் காதும் இருக்குது. அதையே அவன் கண்ட்ரோல் பண்ணி வேற அட்டாக் பண்றான். எருமை எச்சி அருமை தம்புடு ரைசோ, நீ ரொம்ப எமோஷனல் ஆகுற. இவ்வளவு எமோஷன் ஆனினா பாடி தாங்காது. அப்புறம் நீ ஒரு நல்ல நிஞ்சாவாவும் இருக்க முடியாது. நீ என்னதான் நிஞ்சா டெக்னிக்ல பெரிய பல்பாவே இருந்தாலும் அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்றதுக்கு கத்துக்கணும். அதுக்கு நீ எமோஷன் ஆக கூடாது.
கூடாது அப்படி இப்படின்னு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சண்டை தானே போடுறானுங்க, எதுக்கு இடையில இந்த பிரேக்க விட்டு அட்வைஸ்? அவன் நாங்க எமோஷனலா இருக்கிறதுனால தான்டா ஹாப்பியா இருக்கும், உன்ன மாதிரி இல்ல. ஓடன் எங்க கூட இருந்தப்போ நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டோம், அவரு செத்தப்போ நாங்க அவ்வளவு வருத்தப்பட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க செத்து போன கோஸ்டுங்க தான், ஆனா எங்க கடவுளோட ஆசையை நிறைவேற்றணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க கோஸ்டுங்க. இதை நாங்க ஒரு வேலையா பார்க்கல, நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி எமோஷன்ஸோட அட்டாச் ஆயிருக்கோம். அவரோட சர்வெண்டா அவருக்காக சண்டை போட்டு இந்த பேட்டில்ல சாகிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா நாங்க சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கைடோவும் ஒரோச்சியும் இன்னைக்கு நைட்டு செத்துருவானுங்க. நாளைக்கு சூரியனை அவனுங்க பார்க்க மாட்டானுங்க. கண்டிப்பா அந்த சூரியன் வெளியில வரும்போது மொமோனோசுகே தாண்டா அடுத்த ஷோகனு அப்படி இப்படின்னு தேவையில்லாம முக்குன்னு முக்கி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன். அதுக்கு அவன் ஏதாச்சும் நான் கேளா பேசுவான். தேவையா இது? சரி அப்படியே கட் பண்ணா. ஷினோபு முன்னாடி எவனோ ஒருத்தர் சிக்ஸ் பேக்ஸோட வந்து நின்றுட்டு இருக்கான். யாரு என்னன்னு தெரியல, ஆனா அவனை பார்த்தா ஆனந்த கண்ணீர்ல தேம்பி அழுகிறா. நீங்க ரொம்ப சூப்பரு அப்படி இப்படின்னு. லூஃபியான்னு பார்த்தா அதான் இல்ல, ஏன்னா முடியெல்லாம் பயங்கர நீளமா இருக்குது. சரி அப்படியே அங்க கட் பண்ணி கில்லருக்கும் ஹாக்கின்ஸுக்கும் பயங்கரமான சண்டை. என்னதான் ஹாக்கின்ஸ் வந்து பெரிய பிஸ்தானி சீன் போட்டாலும் கில்லருக்கு எதிராக அவனால சண்டை போட முடியல. தாறுமாறா வெட்டி வீசுறான். ஆனா அவன் தான் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட உயிரை வச்சிருப்பானே. எத்தனை உயிரை உள்ளுக்குள்ள வச்சிருக்கானோ அத்தனை டைம் அவன் செத்து போடலாம். அதுதான் கில்லருக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவன் வேற சவால் விடுவான், நீ எத்தனை டைம் வேணாலும் என்னைய வெட்டி கொள்ளு, ஆனா எனக்கு ஒன்னும் ஆகாது, வாடா நீயா நானு பாத்துடலாம். என்னைய கொன்னே நீ டயர்ட் ஆக போற, அதுக்கப்புறம் உன்னோட உயிரை நான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு சைஸ் எல்லாம் மாத்தி பயமுட்டுவான். பட் கில்லரை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஜோரோவுக்கே டஃப் கொடுத்து சண்டை போட்டவன். இவனெல்லாம் விடுவானா, போட்டு திரிய விட்டுட்டு இருப்பான். அதே நேரம் பிக் மாமுக்கு யூஸ்டஸ் கிட்டுக்குவாங்க. சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்குது. யூஸ்டஸ் கிட்டு இந்த டைம் அவளை விடுறதா இல்ல. உன்னைய பொழக்காம விட மாட்டேன் ஓல்டு பேக்கும்பா, பொடி பயலன்னு சொல்லிட்டு ஒத்த அடிதான் அடிப்பா. அவனோட பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே திருச்சிரும். பட் இருந்தாலும் அவளுக்கு டஃப் கொடுக்குறான். அவன் கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறதுனால ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு வைங்க. பிக் மாம் பார்த்துட்டு, தம்பி நீ யாருகிட்ட மோதிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கடல்ல இருக்க 4 எம்பரர்ல ஒரு ஆள் கூட. எங்க கிட்ட எல்லாம் மோதனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியல, தெரிக்க விட்டுறேன் பா. அப்ப யூஸ்டஸ் கிட்ட மறுபடியும் அவன் பவரை யூஸ் பண்ண போவான். பட் மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் டம்மு கீழே விழும். என்னடா கண்ணா, மெட்டல் பார்ட்ஸ் கூட உன்னைய மதிக்கல போல, உனக்கு எதிரா திரும்பிருச்சான்னு கிண்டல் பண்ணுவா. அப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டான். அதனால யூஸ்டஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையா இருன்னு என்னத்தையும் சொல்ல வருவான். ஆனா அவன் தான் அவசர குடுக்கையாச்சே, இவளை நான் தான் காலி பண்ணுவேன், நீ எனக்கு சொல்லாதன்னு சொல்லிட்டு பிக் மாமு உன்னை செய்யாம விட மாட்டேன்னு ஃபுல் பவர் எடுப்பான். எங்க கில்லரு வெட்டுறான் வெட்டிக்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பொம்மை வெளியில வந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. இன்னும் எவ்வளவு தாண்டா உள்ள வச்சிருக்கேன்னு கேட்டா கொஞ்சம் தான், கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு பஞ்சாயத்து தான்பா. இப்ப அதெல்லாம் மேட்டர் இல்ல, யார கில்லர் கொல்றான்னு தெரியணும்ல, ஒழுங்கா சொல்லுடான்னு சொன்னா அதெல்லாம் அவன் சொல்ல மாட்டான். சோ மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. அதே நேரம் இங்க யூஸ்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இரும்பு எடுத்துக்கிட்டு போய் அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் கரெக்டா இங்க கில்லர் வந்து ஹாக்கின்ஸ் அட்டாக் பண்ணுவானா, அந்த அட்டாக் யூஸ்டஸ் கிட்ட மேல விழுகுது. அப்படின்னா இவனோட உயிரை அங்க அவன் வாங்கி வச்சிட்டான். இப்ப கில்லர் ஹாக்கின்ஸா கொன்னா யூஸ்டஸ் கிட்ட செத்து போயிருவான். அங்க சுத்தி எங்க சுத்தி மெயின் சுவிட்ச்லயே கைய வச்சிட்டான் பாத்தீங்களா. இத பேசாம பிக் மாமுக்கும் கைடோவுக்கும் யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. முடியாதுன்னு வைங்க, அவங்க பவர் அதிகம், இவனால எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. சோ இப்ப இவங்கள வச்சுக்கலாம். அதனால இப்ப யூஸ்டஸ் கிட்ட மாட்டிட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, என்னைய வெட்டி கொல்லு அப்படின்னு ஹாக்கின்ஸ் வாண்டடாவே அடி வாங்குறதுக்கு கேக்குறான். இங்க யூஸ்டஸ் கிட்டுக்கு திடீர்னு அடிபட்டவனே அவனுக்கு ஒண்ணும் புரியல. அங்க பிக் மாம் வேற அட்டாக் பண்ண வெளியில இருக்கா. அவன் முன்னாடி எல்லாம் போய் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? வந்த வேகத்துல அங்க அட்டாக் பண்ண போவா. இங்க கில்லருக்கு அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது, இவன் அட்டாக் பண்ணது அவனோட கேப்டன். இப்ப என்னன்னா ஹாக்கின்ஸ கொல்லணும்னா அவன் யூஸ்டஸ் கிட்ட கொன்னுட்டு தான் இவனை கொல்லணும். பயங்கரமா ஒரு செக் வச்சிட்டானா அங்க. அதே நேரம் பிக் மாம் யூஸ்டஸ் கிட்ட நடு மண்டையில நச்சுன்னு ஒண்ணு போட்டுருப்பா. அல்ல வேலை லாங்க இருந்ததுனால தடுத்துருவான். ஆனா ரொம்ப நேரத்துக்கெல்லாம் அவனால தடுக்க முடியாது. நீ மனுஷியே இல்ல மான்ஸ்டர் தெரியுமான்னு சொன்னா, அந்த வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பொழந்து கட்டாம விட மாட்டேன்டா. உனக்கு கம்பெனியா அவனை அனுப்பி விடுறேன், அவனுக்கு கம்பெனியா உன்னை அனுப்பி விடுறேன். ஆஃப்டர் லைஃபுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க, இங்க இருந்து உசுரா வாங்காதீங்கப்பா. இங்க ஹாக்கின்ஸ் வேற இப்படி ஒரு செக் வச்சுட்டான். இனிமேட்டு கில்லரால அவனை அட்டாக் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்ல. அங்க யூஸ்டஸ் கிட்டோட பாடியில பாத்தீங்கன்னா ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்குது. ஹாக்கின்ஸ் பாத்தீங்கன்னா கமான் வெயிட் பண்ணாத, வாடா என்னைய கொல்லும்பா. உடனே கில்லர் அவனை புடிச்சு பச்சையா திட்டுவான், நீ எல்லாம் உருப்புடுவியான்னு. அங்க யூஸ்டஸ் கிட்ட இப்ப பிக் மாமா அட்டாக் பண்றதுக்காக மறுபடியும் ரெடி ஆயிட்டான். இப்ப ரெண்டு பக்கமும் ஒரே பதட்டம். ஒரு பக்கம் பிக் மாமா சமாளிக்கணும், அதுவே கஷ்டம். இதுல வேற இந்த ஹாக்கின்ஸ் பார்த்து விட்ட வேலையில அவனுக்கு அடி வேற பட்டுருச்சு. இனி எப்படித்தான் கில்லர் உயிரோட பழைய போறான், பிக் மாமா கிட்ட இருந்து அவன் எப்படி தப்பிக்க போறான்னு தெரியல. சரி ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சு கடைசியில எப்படியாச்சும் தப்பிக்கிறானுங்களா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.